எங்கள் பேரை சொல்லி எங்கள் கட்சி பேரை சொல்லி வந்தால் நம்பாதீங்க. நான் மேடையிலே சொன்னேன், யாராவது எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா சத்தியமாக அவருக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கெட் அவுட் சொல்லிவிடுங்க. தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஓப்பனாக புரோக்கருக்கு இடம் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. அது நல்ல விஷயம், எல்லாருமே வரவேற்க தான் செய்வாங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே நிறைய பள்ளிகளுக்கும் நீங்களும் நிறைய உங்கள் கவனத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிஏவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு நிறைய பள்ளிகளில் போயிட்டு பல வகையான சம்பவங்கள்லாம் விரும்பத்தகாத சம்பவம் நடக்குது. நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஜீரோ டாலரன்ஸ். அதை நாங்கள் ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் விருப்பம் இல்லாத ஒரு இடமாக தான் கல்வி நிலையங்கள் இருக்க வேண்டும். அரசு பள்ளியாக இருக்கட்டும், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அல்லது தனியார் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கள் பேரை சொல்லி எங்கள் கட்சி பேரை சொல்லி வந்தால் நம்பாதீங்க. நான் மேடையிலே சொன்னேன், யாராவது எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா சத்தியமாக அவருக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கெட் அவுட் சொல்லிவிடுங்க. அது கல்வி சாலை. அங்கே குழந்தைகளும் பெற்றோரும் ஆசிரியர் பெருமக்களும் மட்டும்தான் அங்கே வரணும். அவங்களையெல்லாம் நீங்கள் பிரமைஸ் ஸ்கூல்லையே எடுக்காதீங்க. அதற்கு பதிலாக தன்னம்பிக்கை வகுப்பு, தமிழ் வகுப்பு, மாணவர்களுக்கு தேவைப்படுற லீடர்ஷிப் கிளாஸஸ், அதை போன்ற சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அதை போன்ற மனிதர்களை உங்களுடைய கல்வி சாலைகளில் நீங்கள் வளம் வர வைக்கணும்னு கேட்டுக்கிறேன்.